ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆகிற தமிழ் படம். படத்தோடனே நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். இந்த படத்தை நடிகர் தனுஷ், பவர் பாண்டி, ராயன் அந்த படங்களுக்கு அப்புறம் 3வது படமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தில் ஹீரோவான பவிஷ் ஒரு லவ் ஃபெயிலியர்னால அவருக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காரு. ஆனால் அவரோட பேரண்ட்ஸ்க்கு தன்னோட பையனுக்கு எப்படியாவது மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல இருக்காங்க. அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு சூழ்நிலையில பேரண்ட்ஸோட வற்புறுத்ததுனால ஹீரோ பொண்ணு பார்க்கறதுக்காக போறாரு. பொண்ணு பார்க்க போய் பார்த்தா பொண்ணு பிரியா வாரியர். அவங்க பவிஷோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஸோ 2 பேருக்கும் சர்ப்ரைஸாக இருக்குது. 2 பேரும் அவங்களோட ஃபேமிலியில் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. அது என்னென்னா, அவங்க 2 பேரும் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க. ஸோ சடனாக மேரேஜ்னா கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது, நாங்கள் 2 பேரும் பழகி பார்க்கணும் அப்படிங்கிற மாரி ரெக்வஸ்ட்டை அவங்க 2 பேரும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ பவிஷ் தன்னோட லவ் ஃபெயிலியர் ஸ்டோரியை ஹீரோயின் கிட்ட சொல்கிற மாதிரி சூழ்நிலை வருது. அவரு சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா, ஒளிப்பதிவு லியோ பிரிட்டோ பண்ணியிருக்காரு. சூப்பராகவே பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தோட ஒளிப்பதிவு கிறிஸ்டல் கிளியராக அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. படத்தோட ஒரு பெரிய பலம் இந்த படத்தோட ஒளிப்பதிவு. நெக்ஸ்ட் இந்த படத்துக்கு மியூசிக் ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காரு. சாங்ஸு கோல்டன் ஸ்பேரோ அந்த சாங் சூப்பராகவே இருந்துச்சு. அதை எடுத்திருந்த விதமும் நல்லா இருந்துச்சு. அந்த சாங்கை தவிர மற்ற சாங்ஸ்லாம் கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருந்த மாதிரி இருந்துச்சு. பட் தனித்துவமாக ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் அது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த எடிட்டிங் பிரசன்னா ஜிகே பண்ணியிருக்காரு. படத்தோட ஃப்ளோவுக்கு எடிட்டிங் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹீரோவான பவிஷ் தனுஷ் அவரோட சிஸ்டர் பையன். அவர் ஓகே அப்படிங்கிற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவர் நிறைய இடங்களில் தனுஷ் சொல்லி கொடுத்து நடிச்சிருந்த மாதிரியே தெரிஞ்சிச்சு. நிறைய சீன்ஸில் தனுஷை பார்க்குற மாரி அவரோட ரியாக்ஷன்ஸ்லாம் அப்படியே வர மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அவரோட பவிஷ் அவரோட முதல் படம் இதுதான் அப்படிங்கிறது படம் பார்க்குறவே தெரியுது. அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. சில இடங்களில் கொஞ்சம் இம்மெச்சூராகவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அனிகா, பிரியா வாரியர் இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் பவிஷோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. மேத்யூ தாமஸ் சூப்பராக பண்ணியிருந்தார். செகண்ட் ஹாஃப்லலாம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இவங்களை தவிர சீனியர் நடிகர்களான சரண்யா பொன்வண்ணன், ஆடுகளம் நரேன், சரத்குமார் இவங்க எல்லாரும் அவங்களும் கொடுத்த ரோலை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே ஸ்மாராக இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய இடங்களில் என்னடா படம் இந்த அளவு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் ஹீரோவான பவிஷ் அவரோட பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் ஹீரோயின் இவங்க 2 பேருக்கும் இடையில பெருசாக ஒர்க் அவுட் ஆகாத கெமிஸ்ட்ரி, அப்புறம் ஸ்க்ரீன் பிளே இவங்க ப்ரெடிக்ட் பண்ணுற மோடில் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக போகுது. செகண்ட் ஹாஃப் பற்றி சொல்லணும்னா, செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் மேத்யூ தாமஸ் பண்ணுற விஷயங்கள் அதை பேஸ் பண்ணி நடக்கிற சம்பவங்கள்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் படம் கொஞ்சம் பெட்டராக போகிற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. பட் அதுக்கப்புறம் படம் ரொம்பவே ப்ரெடிக்ட் பண்ணுற மோடில் போய் இழுத்து கொண்டு போய் கிளைமேக்ஸில் முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் இருக்க இன்னொரு பெரிய பிரச்சனை, இந்த படத்தில் எமோஷ்னலாக எந்த சீனும் கனெக்ட் ஆகவே இல்லை. காமெடி சீன்ஸ் கூட சில இடங்களில் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் எமோஷ்னல் மூமெண்ட்ஸ்ன்னு இந்த படத்தில் இவங்க காட்டுற விஷயங்கள் எந்த இடமும் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்கவே முடியல, நம்ம கூட கனெக்ட் ஆகவும் இல்லை. 2K லவ் ஸ்டோரியை எடுக்க ட்ரை பண்ணி கொஞ்சம் சொதப்பலாயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஓவராலாக சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ட்ரைலர்லையும் சரி, இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயும் சரி, தனுஷ் இது ஒரு வழக்கமான காதல் கதை, ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பட் வழக்கமான காதல் கதையிலையும் தனுஷ் ஏதாவது ஸ்க்ரீன் பிளேயில் பெட்டராக பண்ணியிருப்பார், சுவாரஸ்யமாக ஏதாவது ஸ்க்ரீன் பிளேயில் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாரி யோசிச்சா நமக்கு அது ஏமாற்றம் தான். ஏன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே ப்ரெடிக்ட் பண்ணுற மோடில் போகுது. ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே ஸ்மாராக இருக்குது. ஸோ என்னோட ரிவ்யூவை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.